பரவாயில்லையே அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வந்து வச்சு விட்டாங்க. இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கதிர் விவகாரத்தினால கொஞ்சம் நெகட்டிவாலாம் கதை போகுதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அது இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல. ஸோ முதல்ல எடுத்தோன்னா வந்து இப்போ கதிர் அரெஸ்ட் பண்ணி போயிட்டாச்சு. போனதுக்கப்புறமா அங்கே வந்து என்னென்னவோ பேசி பார்த்து கடைசியில் வந்து விடமாட்டேன்னு சொன்னோன்னே லாயரை ஏற்பாடு பண்ணணும். லாயரை வீட்டுக்கு போய் எல்லாம் பயந்துருப்பாங்க. வீட்டில் எல்லாத்தையும் வந்து பேசி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாயரை போய் பார்க்கணுன்னா குடும்பமே பதறி போய் தான் இருக்குது. அவனை அடிக்கலாம் மாட்டாங்கல்லன்னு சரவணன் கேட்க, அதெல்லாம் அடிக்கலாம் மாட்டாங்களா, நம்மளாம் இங்கே தானே இருக்கணும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு நடுவில் இங்கே இவங்க ராஜியோட அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது வடிவுக்கு. ஸோ அவங்க மாறிட்ட புலம்பி அதுக்கப்புறம் வந்து என் வாழ்க்கையில் அழ விட்டதே இல்லை அவளை, ஆனால் இப்போ ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருக்கா. என் பிள்ளைக்கு ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வீட்டு பையனை வந்து கடத்தான்னு சொன்னால் கூட நம்பியிருப்பேன் நான், குமரவேல் கடத்தானா. ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த பையன் கடத்தக்கூடிய ஆள்லாம் கிடையாது, அவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டார், நிரூபிச்சிருவாங்கன்னு மாறியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா விஷயத்துக்கும் நடுவில் இங்கே கோமதியும் புலம்பி அழுதுகிட்டு இருக்க, எல்லாமே என்ன ஆக போகுதுன்னு தெரில, என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் அவ்வளோ கஷ்டம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. ராஜி ஒன்றும் ஆகாதுன்னு மனதைரியத்தோடு வந்து மீனாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ மன கஷ்டமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் நடுவில் கதிரை போட்டு கட்டி போட்டு அடியேன்னு அடிக்கிறாங்க. எல்லா உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. எனக்கு எப்படி வேலை செய்யணும் நீ சொல்கிறியாடான்னு அந்த இன்ஸ்பெக்டர் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. இது எல்லா பிரச்சனைக்கும் நடுவில் இங்கே வீட்டுக்கு வந்தபோது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாண்டியனுக்கும் இந்த பக்கம் சக்திவேலுக்கும் சண்டையாகிடுது. அவர் வேணுனே வந்து கடத்தினேடா, இப்படி தான் என் தங்கச்சியை கடத்திங்க, எங்கள் வீட்டு பிள்ளையை கடத்திங்க, இப்போ அந்த பிள்ளையை கடத்திருக்கீங்களா, பல நாள் திருன்னு ஒரு நாள் அகப்படுவான்னு பேசிகிட்டு இருக்க. அது கை கலப்பா மாதிரி மாறி சட்டக்காலரை பிடிச்சிக்க. ஸோ முத்துவேல் வேறு வெளில வந்துட்டு, ஆமாடா அவன் பொய்க்கு தானே, அதை பொய்க்கு போய்தானே அப்படி அப்படின்லாம் வந்து பேச. இந்த எல்லா சண்டைகளுக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பாட்டி வேறு வந்து இவனுக்காக ஹெல்ப் பண்ணுப்பா அந்த கதிர்காகனா, அதெல்லாம் நான் பண்ண முடியாதுன்னு முத்துவேல். இப்போ இந்த எல்லா பிரச்சனைக்கும் இடையில அவன் வந்து ஏற்கனவே எங்கள் வீட்டு பிள்ளையை கடத்திட்டு போனவன் தானு கேட்கும்போது டக்குன்னு கடுப்பாகி ராஜி, அவன் என்னை கடத்திட்டு போகலாம் இல்லை, திருச்செந்தூருக்கு நான் வந்து தனியாக தான் போனேன், யாரும் என்னை கூப்பிட்டு போகல, ஆனால் என் கல்யாணம் அங்கே என்ன நடந்துச்சு, எதனால அந்த கல்யாணம் நடந்துச்சு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, யாருக்கு எதுவும் தெரியாது இல்லை, அப்போ பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த பக்கம் ராஜி அப்போ சொல்கிறத கேட்டு கோமதி மீனாக்கெலாம் அப்போ அதிர்ச்சியாக இருக்குது. அவங்க பேசாமல் இருங்கிறாங்க. எல்லாருமே ஷாக்காகி அவங்கள திரும்பி பார்க்க, நாளைக்கு மட்டும் ராஜி எப்படி எனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிறத சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசியே வந்து கதிரை வெளில கூட்டு வரதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.